இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மாமனை தகனம் செய்து விட்டோம். இப்ப அஸ்னாபுரம் போலாம். புறப்பட போகலாம். காலடி வைக்கிற நேரத்துல குடிபடையில் சத்தம் கேட்கிறது என்னவென்று தெரியல. ஏதோ ஒரு சண்டை நெறி நெருப்பு கட்டத்து படங்க. இந்த பொருள் தான் வச்சு பொருள் கடிச்சு வச்சுக்கடா. வச்சுக்கடா புத்தி வச்சுக்கடா. சரி உங்ககிட்ட பேச முடியாது. நாட்டு அரசு அந்த இடத்துல போய் நம்ம சொல்லி போகலாம். சாமி அரசு வீடு கட்டி சாமி வீடு கட்டலான்னு 4 கட்ட ஒரு 3 நிலம் வாங்கணும். நிலம் வாங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் கணக்காக இருக்குங்க. அது வந்து பதில் கிடைச்சிங்க. சரி நான் உங்க நிலம் மட்டும் தான் வாங்கினேன். உங்ககிட்ட வாங்க நேரம் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால பதில் கிடைச்சு இந்த மொத்தமா நீயே வச்சுக்கடாங்க. நிலத்துக்கு பதில் பணம் வாங்கிட்டேன். நிலத்துக்கு பணம் வாங்கிட்டேன். அதுல உள்ள பொன் பொருள் எல்லாமே அவனுத்தானே. எனக்கு வேணாம். ஆமா வித்த பிறகு அந்த தானே வேண்டான்னு சொல்றேன். இந்த வக்கால் ஓடி வச்சுக்கடான்னு கொடுக்குறேன். அண்ணன் பிச்சாயில வக்கால் ஓடிக்கிறேன். பாருங்க நான் ஒரு சொல்லுக்காங்க சொல்லு மாத்தி பேசலாம். நான் கிடையாது. நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன். நிலத்துக்குள்ள புதைய கடிச்சு வச்சு பொடிச்சுக்காங்க. எனக்கு வேணாடா. அருக்கூட்ட குதி கடன் நிறைய இருக்குங்கிற வச்சு கடகட்டா. ஆனால் குடிப்படையில நாங்களும் என் மாமனைய தகனம் செய்துட்டு வந்தோம். எங்களுக்கு அதாவது மனமாகப்பட்டது. அதாவது சஞ்சலத்துல இருக்கிறோம். அதனால இன்னைக்கு வேணாம் அந்த பஞ்சாயத்து. நாளைக்கு வந்துருங்க பேசிக்கலாம். நாளைக்கு பேசிக்கலாம். பேசிக்கிறேன். பல்ல கழட்டி விட்டுருவாங்க. பல்ல கழட்டி விட்டுருவாங்க. புறப்படலாமா? அஸ்னாபுரம் போவோம். ஐயா சாமி நான் கொடுக்க மாட்டேன். நான் பதில் கொடுக்க மாட்டேன். புதையல் கிடைச்சிச்சுல நான் தான் என்ன தானே உனக்கு வித்தேன். நான் கொடுக்க மாட்டேன். வித்த நேரத்துல புதையல் கிடைச்சிச்சுல அன்னைக்கு வேணாம்னு சொன்னேன். இன்னைக்கு வேணும். சோறு போட மாட்டா வாங்கிட்டு வந்தா சோறு கொடுக்க மாட்டேன். அந்த பொன் பொருள் எனக்கு வேணும். நேத்து வேணாம் சொன்னோம். பொருள் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆமா இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் கொடுக்க மாட்டேன் சாமி. 6 ஊரானாலும் சரி அகரம் பாலானாலும் சரி என் கூட்டுக்கார சண்டிகோடா காமாலையா புட்டை வாங்கினேன். ஏன்னா பதில் கடிச்சிருக்கு துப்பு கட்ட மனுஷா. அவங்க போய் கொடுக்கறிய 60 ரூபாய் நினைவுக்குறாங்க. நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். அதாவது நேத்து சொல்லும் போது 3.25 நாளியாக அடே அண்ணா என்னண்ணா நேத்து நிலம் வாங்கினா நிலத்துல பொன் பொருளும் நிலம் கொடுத்தவனுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அவன் கொண்டாந்து கொடுத்தான். நிலம் கொடுத்தவன் பொன் பொருள் எல்லாம் அனைத்துமே உனக்குத்தான் சொன்னான். இன்னைக்கு வந்து பொன் பொருள் நிலத்தை தான் கொடுத்த நிலத்துல பொன் பொருள் எனக்கு சொல்றான். என்னடா மாத்தி மாத்தி சொல்றாங்கண்ணா. மாறி மாறி பேசுறாங்க. என்ன வரலையும் அண்ணா என்ற சொல்லியே மாறாது. டே அண்ணான்னு சொன்ன பாரு. அன்னைக்கு அதர்மம் பிறந்துக்குச்சு. நேத்து அவன் சொல்லும் போது 3.25 நாளைக்கு நீதி இருந்தது. அந்த நீதினால இந்த தர்மத்தை அழிக்கூடாதுன்னு அதான் நேர்மையை பேசினாங்க. இன்னைக்கு அந்த தர்மமாகப்பட்டது அழிஞ்சு போச்சு. அதர்மம் பீம வாயிலே வந்துருச்சுப்பா. மேல காலமே அதரங்க பாலம் தான். அதாவது துவாபர உலகத்துல இருந்தோம். இனி கலியுகம் பிறந்து விட்டது. கலியுகம் பிறந்ததனால் எதிரும் புதிரமாக பேசுகிறார்கள். தாய்க்கு பிள்ளை இல்ல, நோவுக்கு மருந்து இல்ல, அண்ணனுக்கு தம்பி இல்ல. ஆமா பெத்த தாய் புத்தி சொன்னா மயிர் பிடித்து உதைக்க காலம். அதனால கலியுகம் பிறந்துச்சு. இப்படிதான் பேசுவாங்க போல் தெரிகிறது. அண்ணா என்ற வார்த்தை இது வரைக்கும் நான் மாறு வார்த்தை பேசுறதில்ல. இன்னைக்கு மாவால அடே அண்ணான்னு உரைத்து விட்டுறலவா. அறியாத புத்திர தெரியாத நான் சொல்லிவிட்டேன். என்ன மன்னித்தருள்வா அண்ணா.
ஏமா சித்தி குட்டால அதாவது இப்ப கால நேரம் பிறந்து விட்டாரு அதனால காலம் அதனால நீ பேசுவது தப்பு இல்லப்பா நான் ஏத்துக்கிறேன் ஐயா சாமி அம்மா உங்களுடைய வழக்கை தீர்ப்பு சொல்வதற்கு என் மன்னவர் மன சஞ்சலத்தோடு இருக்கிறார். அதனால இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு பதில் சொல்லுவார். நாளைக்கு பேசிக்கலாம். அது மட்டும் இல்லமா இன்னைக்கு ஒரு சால் மூர்த்தி சேர்த்து ஓட்டு போட்டாங்க காட்டுவேன். வரப்பு சேர்த்து விட்டு டேட்டுக்காரன்னு சொல்லி டேய் பல்ல கட்டி போடுறதா கேளு. எடா சம்பாதிக்க முடியல ஏன்னா பக்கத்துல இருக்கிற நிலத்தேண்டா ஓட்ட. ஏண்டா நீ சொல்லி டேட்டுக்காரன் சேர்த்து ஓட்டம் தல்லாத வரப்பு ஓட்டம் தல்லாத என்னவே பொய்யக்காரன் சொல்றியா? ஏய் வாட ஏங்க அண்ணா அதாவது கலியுகத்தில் தீர்ப்பு சொல்றதுக்கு சரியான இதுக்கு மேல நாம என்னதான் சொன்னாலும் தர்மராஜா தர்ம நீதியோடு வாழ்ந்தாலும் நம்ம தீர்ப்பு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. தீர்ப்பு சொல்றதுக்காக தனியா ஒரு ஆள் இருக்கிறான். யாரு? உங்களுக்கு நீங்கதான் சொல்லி இருக்கிறீங்களே இந்த கலியுகம் பிறந்த தரவாயில் பேரப்பிள்ளையாக பரிசுத்ததான் இருக்கிறான் தீர்ப்புக்கு. அதாவது அழிமண்ணிக்கு உத்தரகுமாரத்துக்கு பிறந்த அதாவது பரிசுத்த மகாராஜா இருக்கிறான். நம்மளுடைய வாரிசு நம்மளுடைய இன்னைக்கு அதர்மத்தைய அதாவது நாயும் சேர்த்ததும் பஞ்சாயத்து பேசுவதும் அஸ்திராபுரத்துக்கு தலைமையே ஆண்டு வரக்கூடிய இந்த பரிசுத்த மகாராஜனுக்கு அதாவது நான் ஆண்டு வரக்கூடிய செங்கோடு அனைத்தையும் ஒரு மகடாபிஷேகம் செய்து இந்த அஸ்திராபுரத்தை ஒப்படைத்திடலாம். வரநாயத்தை அவன் பேசிட்டான். இதுக்கு மேல நாம இதுக்கு சொல்றதுக்கு தகுதியான ஆளு கிடையாது. ஆமாங்க பரிசுத்துக்கு பட்டம் கட்டிடலாங்க. நாம ஆரம்ப காலத்துல நாம இருக்க கூடாது. ஆமாங்க இருந்தாலும் நம்ம யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ அவங்களோட சேர்ந்து கடை எப்படி என்ன அதாவது இந்த எவ்வளவோ கஷ்ட துன்பத்தை எல்லாம் அனுபவித்து ஆண்டு அனுபவித்து ஆற்றிலையும் மேட்டிலையும் உயிரத்தை அனுபவிச்ச நம்ம பேர குழந்தைக்கு அதாவது இந்த மகடாபிஷேகத்தை இந்த நாட்டையே பட்ட கட்டி வைமா. அப்படிங்களா? பட்டங்கள் தரித்தாரே இந்த சண்டைக்கார வரலையே. ஆமா இப்பதான் தனியான தீர்ப்பு. ஆமா இப்ப வரணும். இப்ப நேத்து வர சொன்னாங்க 11 மணி ஆகி போச்சு. இன்னும் பஞ்சாயத்துக்கார வரல. பேரப்பிள்ளை பரிசுத்து இந்த நாட்டவனுக்கு வஸ்தாவரத்தை பட்டம் கட்டி இருக்கிற பாண்டவர்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து வருகின்ற குடிப்படை மக்களுக்கு நீதியோடு நேர்மையோடும் யார் இருந்தா பிள்ளையா இருந்தா அண்ணனா இருந்தா தம்பியா இருந்தா நீதியோட தர்ம நீதி வழங்க வேணும் சொல்லணும் வந்துருக்கிறாங்க. புதையல எனக்கு தான் சொல்லணும். அதை கொடுக்கறே இல்லடா. வாங்கிட்டு வந்தாதான் வீடு வந்து சேரணும்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிறார். பேசக்கூடாது. முந்தா நேத்து கொடுக்கறேன்னு நீ வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டாடியா மசருக்கு முன்ன சொன்ன. நான் வித்த நிலத்துல தானே கிடைச்சிச்சு. அன்னைக்கு வேணான்னு சொன்னேன். இன்னைக்கு வேணும். என்ன சொன்ன? நான் கொடுக்க மாட்டா. நான் கொடுக்க மாட்டா. போடா போடா போடா. வந்துச்சு என்ன பண்ணுவேன்? நான் தான் வராதுன்னு சொல்லல.
நல்லா கோவம் வராதுன்னு சொல்றேன். சரி நீங்க அடிபடாதீங்க. இதுக்கு ஒரு நீதி வழங்குற இடம் இருக்குது. ஆமா, அரச சபைக்கு வந்த பின்னாடி சண்டை போடக்கூடாது. ஒரு ஆத்திரம் ஒரு ஆவல். ஆத்திரம்னா வெளியே வச்சுக்கணும். போச்சே நான் கொடுத்த நிலத்துல பதில் கிடைச்சது கொடுக்கலையேம்மா களவோலி கொடுக்கு. ஏப்பா இந்த புதல வேணுமா? ஆமா அதாவது 3 அடிக்கு மேலக்கற மண்ணு மட்டும்தான். இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நான் பேசிக்கிறேன் சாமி. அரசே நம்ம பக்கம் திருப்பி சொன்னா இருக்கிற பாதி பணம் கொஞ்சம் பெரிய பெரிய ஹைகோர்ட்டு ஜட்ஜி அப்படிதான் பண்றாங்க. காசு காட்ட அப்படி ஸ்டார்ட் பண்ணி சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன பையன் உனக்கு குச்சி மிட்டாயி குளிர் வச்சு வாங்கி கொடுக்குறேன். ஏய் நாடாள அரசு என்ன சின்ன பையன்? தீர்ப்பு வந்து நம்ம பக்கம் சாதகமா இருக்கணும். தீர்ப்பு வந்து நம்ம பக்கம் சாதகமா சொல்லு. இருக்குது 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். அரசே என் பக்கம் சாதவு பண்ணா நேரத்தை சாதவு பண்ணா உனக்கு குச்சி மிட்டாயி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரும். இவன் சும்மா பஞ்சு மிட்டாய் எல்லாம் நீ கடங்கார நீதி போடுங்க. பணம் யாருக்கு பணம் தம்பி இங்க பாரு. நம்ம பக்கம் திரும்ப சொல்லிட்டு அந்த ஊடாட்டு ஒரு ஊடு கட்டிக்குள்ளா அவ்வளவு பொண்ணு பொறுத்துறேன். என்னன்னா அந்த ஆளுகிட்ட ஒரு 3 செட்டு நிலம் வாங்கினேன். சரி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 3 செட்டு நிலம் வாங்கினேன். அது வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் கடக்கால் எடுத்தேன். அது வந்து பொதில கிடைச்சு ஃபர்ஸ்ட் நாள் கொடுக்கதான் சொன்னேன். இவன் வேண்டான்டான். 2வது நாள் நான் கொடுக்க மாட்டான். அவ்வளவுதான். இதுக்கு என்ன சொல்ற தீர்ப்பு? சாதகம் நம்ம பக்கம் தீர்ப்பு. உள்ள இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு வச்சுட்டு போயிட்டே இருங்க. பேசி பொழுது விடிஞ்சா போய் தையலி குடிச்சு போட்டு உங்ககிட்ட வந்து யாருக்கும் சொந்தம். பூமிக்கும் கீழே 3 அடிக்கும் கீழே உள்ளது அரசாங்கத்துக்கே சொந்தமானதா? 63,000 ரூபாய் போயிட்டு. அதாவது பூமிக்கு அடியில் இருப்பதெல்லாம் அரசாங்கத்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் என்று பரிசுத்து தீர்ப்பு வழங்கிட்டாரு. ஆமா ஆமா, இது தர்மராஜ ஆட்சி செஞ்சிருந்தா அவங்க பண்றதை அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். இந்த பரிசு சாதி கலியுகம் வந்துருச்சுல்ல, அதனால இதுதான் சரியான தீர்ப்பு என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. பரிசுத்து சொன்ன தீர்ப்பு தான் அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு தான் நடக்குது. சொன்ன தீர்ப்பு தான் இன்னைக்கு தான் நடந்து இருக்கிறது. அதனால இது அரசாங்கத்தை சொல்லிட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. அது எடுத்துட்டு தோற எனக்கு இனிப்பு தளபதி ஏதாவது தன் மகன் பேரப்பிள்ளையாக பரிசுத்துக்கு பட்டம் கட்டிட்டோம். இதற்கு மேல இந்த அஸ்திராபுரத்தில் நாம் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அதனால் இமயமலை சாரல் வடதிசை நோக்கி செல்ல வேண்டும். ஆமா அதாவது உன் அண்ணன் சொன்னாரு என்னிடத்துல சந்திக்கும் பொழுது நான் முன்பதாக போறேன், எனக்கு பின்பதாக வந்து சேரு அப்படின்னு சொன்னாரு. அதனால நம்ம 5 பேருமே, அதாவது 6 பேருமே, அதாவது நம்ம சொர்க்கம் அடையலாம். இந்த அதர்ம உலகத்துல நம்ம இருந்து ஏதாவது புண்ணியம் கிடையாது. போய் விட்டா ஐவருக்கும் இந்த என்ன வேலை போகலாம். ஆமா தேவி, புறப்படலாமா?